நீ உருப்பிட மாட்ட. காலைல 8:30 மணி வரைக்கும் தூங்கினா எப்போ உருப்பிடுவ? எந்திரா. என் பேர் ரகுவரன். எங்கள் அப்பா என்னை எப்பயும் இப்படி தான் எழுப்புவார். 99 2000 +2 பாஸ் அவுட் ஆகி பெரிய இன்ஜினியர் அவனுக்கு கனவு கண்ட பல லட்சம் பேரில் நானும் ஒருத்தன். முதல் நாள் காலேஜ் வாசலில் நின்று ஐயா நம்ம இன்ஜினியர் ஆக போகிறோம்னு நினச்சதை என்னால் மறக்கவே முடியாது. தம் அடிச்சேன், தண்ணி அடிச்சேன், கட் அடிச்சேன், தேட்டரில் படம் பார்த்தேன். அரியர் வச்சேன், 4th இயரில் மொத்தமாக கிளியர் பண்ணேன். ஐயா நான் மட்டும் தான் இன்ஜினியர் அப்படின்னு நினச்சேன். நம்ம 10 லட்சம் பேர் இருந்தாங்க. இல்லை 10,000 பேர் ஜெனினா ஜீனியஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படியாவது வேலை கிடச்சிரும். ஒரு 20,000 பேருக்கு செல்வாக்கான அப்பா இருப்பாங்க. ஒரு 30,000 பேருக்கு பரம்பரை கம்பெனி இருக்கும். நான் மீதி இருக்கிற மெஜாரிட்டி கேட்டகரி. அது என்னன்னா தண்டச்சோர் 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 தண்டச்சோறு. உன் தம்பி பைக் ஸ்டார்ட் ஆகலை, அவனை கொண்டு ஆஃபீஸில் விட்டு வா. என்னோட 3 வயசு சின்னவன். அவனை ட்ராப் பண்ணுறதுக்கு என்ன தூக்கத்துலேருந்து எழுப்புறீங்க? தம்பி தானடா, கொண்டே விட்டு வா. இன்றைக்கி ஒரு நாள் போய் ட்ராப் பண்ணால் குறைஞ்சி போய் வராமா? பிஇ முடிச்சுட்டு 4 வருஷமாக வீட்டில் சும்மா தானே இருக்காரு. இதில் யூகோ வேறு. +2 முடிச்சதும் பஞ்சு டைலாக்கு. ஊரில் இருக்க எல்லா பில்டிங்கும் நான் கட்டினா தான் இருக்கும்னு. ஆகாயத்தில் கோட்டை கட்டினது தான் மிச்சம். காலங்காத்தால் உருப்பட மாட்டேன்னு ஒருத்தனை எழுப்புனா எப்படி விளங்கும்? இந்த கோலத்தில் போனால் எப்படா வேலை கிடைக்கும்? ஷேவு கிவ் பண்ணிட்டு தலையை வாரிட்டு நீட்டாக போனால் தானடா வேலை கிடைக்கும். எங்கள் அம்மா பொறுத்த வரைக்கும் ஷேவ் பண்ணால் வேலை கிடச்சிடும். ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சுண்ணா, ப்ளீஸ்ண்ணா வாண்ணா. இது என் தம்பி. என்னோட அழகாக இருப்பான், உயரமாக இருப்பான். அதை விட முக்கியம் வேலைக்கு போகிறான். இது என் வண்டி. நான் 7வது படிக்கும்போது ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஏய் நான் வாடா. ட்ராப் பண்ணல 20 ரூபா கொடுறா. உன் காசுலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல. உன்னை ட்ராப் பண்ணதுக்கு டாக்ஸி ஃபீஸ் தான். போ. என் பேர் ரகுவரன். நான் ஒரு வேலை இல்லாத பட்டதாரி. யார்? பக்கத்து வீட்டில் புதுசாக குடி வந்திருக்குது. கோகுல் டாக்டரான், வசதியானவங்க மாதிரி தெரியுது. ஒரே பொண்ணு பார்க்க சினிமா நடிகை மாதிரி இருந்துச்சு. மதியம் சுத்தியல் வாங்க வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுக்கு வந்துச்சா? நான் வீட்லேயே தானே இருந்தேன், பார்க்கவே இல்லையே. நீ வீட்லேயே தானடா இருக்க. அதானே என் பிரச்சனையே. தண்டச்சோறுங்கிறவன் எப்பயுமே திமிராக தான் இருக்கணும். தண்டச்சோறு குடிஞ்சா கும்மிடுவாங்க. இது வழக்கமாக எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு விஷயந்தான். இந்த தம்மு பாக்கெட்டை ஒழிச்சு வைக்க நான் படுற பாடு இருக்கே. பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னாலே நம்மளால் பார்க்காம சும்மா இருக்க முடியாது. அதுவும் பக்கத்து வீட்டில் சினிமா நடிகை மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னா நமக்கு ஆர்வம் தூண்டுமா தூண்டாதா? ஹாரி பாட்டர் கோ கோ. வேலைக்கு போகலன்னா நீங்கள் பேர் வச்சு வளர்த்த நாய் கூட உங்களை மதிக்காது. யாருப்பா? ஆண்டி நான் பக்கத்து வீட்டில் இருக்கேன். பால் உள்ளே விழுந்துருச்சு, அதான். வாப்பா, வந்து எடுத்துக்கோ. பேர் என்னப்பா? ரகுவரன். எங்கே வேலை பார்க்குற? பொம்மலாட்டம் சீரியல் போட்டாங்க, நான் பால் அப்புறம் தேடிக்கிறேன். நீ பொம்மலாட்டம் பாப்பியா? நான் தான் சொன்னேன்ல, அவர் இஷ்டப்படியே 2வது கல்யாணம் பண்ணிட்டோம். அதுக்கும் எனக்கு சம்மதம். என்ன கொடுமைப்படுத்துற அந்த மாமியார்? எனக்கும் இந்த கேரக்டர் பிடிக்கவே பிடிக்காது ஆண்டி. என் பொண்ணெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தினா உடனே கிளம்பி வந்துருன்றுவேன். ஆண்டி உங்களுக்கு பொண்ணு இருக்கா? ஷாலினி. ஓ, ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா? ஸ்கூலுக்கா? நீ வேற 25 வயசு பொண்ணுப்பா. ஓ, உள்ள தூங்கிட்டு இருக்காங்களா? வேலைக்கு போயிருக்கா. அவங்க அப்பாக்கு இப்பவே ஈகோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொண்ணு தன்னை விட அதிகமா சம்பாதிக்கிறான்னு. ஒரு 50,000 சம்பாதிப்பாங்களா? 50,000மா? அவங்க அப்பாவே மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. இவளுக்கு மந்த்லி 2 lakhs. சம்பாதிக்காத பொண்ணுங்களே நம்ம மதிக்காது. இதில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற பொண்ணுன்னா விலகின மாதிரி தான். இந்த வீட்டில் இருந்து என்னடா வெளியே வர? இல்லைப்பா, பால் விழுந்துருச்சு. உன்னை 16 வயசில் இதே வீட்டிலேருந்து வெளியில் வரதை பார்த்தேன். அப்போவும் பால் எடுக்க போனேன்னு தான் சொன்னேன். அப்போ அவங்க கூட 10 பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ நீ தனியாக விளையாடிட்டு இருக்க. ஏன்னா அவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க. இந்த வீட்டில் 3 குடும்பம் மாறிடுச்சு, 5 வாட்டி பெயிண்ட் மாறிடுச்சு. ஆனால் நீ மட்டும் அதே இடத்துல அப்படியே இருக்க. போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாடுறா. மதிக்குதோ மதிக்கலையோ அது அந்த பொண்ணோட சௌரியம். ஆனால் நம்மளால் முடிஞ்ச முயற்சி நம்ம செய்யணும்ல. அந்த சினிமா நடிகை மாதிரி இருக்கிற பொண்ணை எப்படியாவது பார்த்தே ஆகும். படித்த படிப்புக்கு வீடு வீடு கட்டுவான்னு பார்த்தா பிளாஸ்டிக் வச்சு விளையாடிட்டு இருக்கேன். ஏதாவது சாக்கு கிடைச்சா போதும் அவனை சொல்றதுக்கு.
பின்னாடியே போகுது பாரு. ஏன்னா எனத்தோட தானே சேரும். நான் பொதுவாக இவ்வளோ இன்டீசெண்டான பையன்லாம் கிடையாது. ரொம்ப டீசெண்டான சரி இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டான பையன் தான். சாதம் வைக்கலான்னா எங்க போச்சு அந்த நாய்? டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? கீழே அப்பா கேட்குறாரு. ஒன்றும் இல்லையா, சும்மா தான். கையில் என்னடா? ஒன்றும் இல்லைம்மா. குடுறா இங்க. என்னடா இது? அதான் சொன்னேன்ல, புதுசாக இன்ஜினியரிங்காக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு. அதான் ஏதோ. இது என்னடா பண்ணோம்? இது டெலஸ்கோப் மாதிரி. இதில் பார்த்தா தூரமாக இருக்கிறதெல்லாம் கிட்ட தெரியும். மா என்ன இல்லைம்மா, மேலே பாருமா, நிலா நட்சத்திரம்லாம் தெரியும். ஆமாண்டா, பக்கத்தில் தெரியுதுடா. மா தொடலாம் முடியாதுமா. ஏன் ரகு, இது நீயேவா பண்ண? நீ திறமசாலி தான்டா. பின்னேன்டா உனக்கு வேலை கிடைக்கல? இப்போலாம் தர மட்டும் பார்த்தாதுமா. பின்ன என்ன வேணுமா? திறமை மட்டும் இருந்தால் போதும் ரகு. போமா. ஏம்மா, இந்த டைட்டானிக் படம் பார்த்துருக்க? ஆ, அந்த கப்பல் உடஞ்சி தண்ணிக்குள்ளே போய் எல்லாரும் செத்து போயிடுவாங்களே, அதானே? அதே தான். அதில் ஹீரோயினோட உட்காந்து நிலா நட்சத்திரம்லாம் பார்ப்பான். என் தலையெழுத்து உன் கூட உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அடப்பாவி, உனக்கு லவ்வெல்லாம் கூட இருக்காடா? என்னை யாருமா லவ் பண்ணுவா? ஏன், உனக்கு என்னடா குறைச்ச? அழகு இல்லையா, அறிவு இல்லையா? வேலை இல்லைம்மா. இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் மினிமம் செக்யூரிட்டி இல்லாமல் லவ் பண்ண மாட்டாங்க. மா, நாளைக்கு என் ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டி இருக்குமா, எல்லாரும் 2000 ரூபா கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. எப்படியாவது ரெடி பண்ணி கொடுமா. உன் தம்பிகிட்ட கேட்டு வாங்கி தரேன். அதுக்கு என்ன செருப்பால் அடி. என்னங்க காரை வாங்கிட்டு வந்து நிற்கிறேன். என்னப்பா அது திடுது பண்ணு? நான் நீ உன் ஃப்ரெண்டு வண்டி எடுத்து வந்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓட்டி பார்க்குறீங்களாப்பா? நமக்கு இதெல்லாம் சரி வராதுப்பா. ஓட்டுறேப்பா, ஒரு ரவுண்ட் போகலாம். சரிப்பா. எனக்கு பிடிச்ச ப்ரௌன் கலர்லேயே எடுத்துருக்கடா. என்னடா சொல்லவே இல்லை? ஏறுமா. நீயும் வாண்ணா, ஒரு ரவுண்ட் போகலாம். இல்லை, நீங்கள் போங்க, நான் அப்புறம். ஆமாம், வரைக்கும் நிறைய வேலை இருக்கும்ல. உன்னை இடைக்கி போடக்கூட எவனும் தூக்கிட்டு போகலையே. ஓ காட், சாரி. பாத்து, are you okay? என்ன அவன் பாட்டுக்கு போறான்? நேற்று நைட்டு நீ தானே என்ன இடிச்ச? இல்லையே. ஏய், பொய் சொல்லாத. நேற்று நைட்டு இதே வண்டியில் வந்து நீ என்னை இடிக்கல, இடிச்சது இல்லாமல் ரோட்டில் விழுந்து கிடந்தானே எங்கள் அம்மா கிட்ட பொய்யா சொல்கிற? சும்மாவே எங்கள் வீட்டில் ரொம்ப மரியாதையாக போய் எங்கள் அம்மாட்ட வந்து உண்மையை சொல்லு. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? போலீஸ் போவேன். போ, நானும் போவேன். நீ ஏன் போவ? நேற்று பெட்ரூம்குள்ளே டெலிஸ்கோப் வழியாக பார்த்தல? இல்லையா? யார் சொன்னா? நேற்று நீ தானே போதையில் வளர்ன. போலீஸ்னா பயந்துருவாங்களா? ஏதோ எங்கள் அம்மா நீ பார்க்கறதுக்கு சினிமா அடிக்கமாக இருப்பேன்னு சொன்னாங்க, அதான் பார்த்தேன். உனக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை, நீ சுமாராக தான் இருக்க. சிப்பா, டப்பா வண்டிக்குள்ள ட்ராமா. ஏய், எதை பார்த்து டப்பா வண்டின்னு? என் வண்டி லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் ஓடும். உன் வண்டி ஓடுமா? நான் டிராஃபிக் ஜாமில் பூந்து போயிடுவேன். நீ போவியா? என் வண்டி நின்றுச்சுன்னா பெடல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். உன்னால் முடியுமா? போ, முதல்ல எல்போர்டு மாட்டின வண்டியை ஓட்டு. சரியான லோக்கல். ரகுரா, தம்பிக்கிட்ட காசு கேட்குறது நான் ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் என்ன தயக்கம்? அதுக்கு சோத்துக்கு பதில் வேறு ஏதாவது தின்னுவான். அடிங் நைட் ஷிஃப்ட் பாறானா போய் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டியா? இதில் டிஎல் கிட்ட வேறு போய் போட்டு கொடுப்பியா? என்ன நெக்கில் ஸ்மார்ட் பாண்டி கேங்குனா ஒரு பயம் வேணாம்? உன்னெல்லாம் வீட்டில் ஒழுங்காக வளர்க்க. அடிங் யாரா நீ? ஏய், என்னடா வாடங்க. ஹேய், ஸ்மார்ட் பாண்டி இஸ் இன் ட்ரபிள் யா. அட்ராவன். அண்ணா ப்ளீஸ் நான் வாண்ணா. ப்ளீஸ் அட்ராவண்ணா சின்ன பையன்கிட்ட போய் உக்கார போட. தட்டி மாடு மாதிரி வளர்ந்துக்கிறியே, திரும்பி ஒன்று வைக்க வேணா. போய் வேலையை பாரு, போ. பெத்து எடுத்தவாதான் என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்கு தான் என்னது. யார் நீங்கள்? என்ன வேணும்? நீ தான் கார்த்தி அண்ணனா?
அவன் தான் என் தம்பி. ரெண்டும் ஒன்று தான். யாருன்னு கேட்டா ஓவரா பேசுற. ஏய் மூக்க வர்றா. பெரிய தவள் தெரியுது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? உங்க அப்பா வீட்ல இல்லாத நேரம் பார்த்து இப்படி எல்லாம் நடக்குது. ஐயோ அப்பா வீட்ல இல்லையா? அம்மாடா. ஒரே ரத்தம்டா. என்னடா பண்ணுறான்? டேய் யாரா நீங்க? உங்களால வீட்ல தேட மாட்டாங்களா? சொல்லிட்டு தான் ஆண்டி வந்திருக்கோம். ஆச்சி கம்னடா. ஐயோ டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா உன்னை அடிக்கிறாங்க? நீ எல்லாம் ஒரு தாயா? ஏன்டா? அப்பா வீட்டில் இல்லைன்னு முதலே சொல்ல மாட்டேன். இருந்தா உன்னை இப்படி அடி வாங்க விட்டுருப்பாரா? உங்களை எல்லாம் அடிச்சு காலி பண்ணிருப்பாரு. ஹலோ போ, அப்படி போய் நில்லு போ. நான் இங்க நினைக்கிறேன். ஃபைட் பண்ண போறியாடா? இப்போ பார், உங்களுக்கெல்லாம் நான் 30 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ளே என்னை அடித்ததுக்காக என்கிட்டையும் அம்மாட்டையும் சாரி கேட்டு ஓடி போயிருங்க. இல்லை என்னடா பண்ணுவேன்? அடிப்பேன். ஐயோ கத்தி. யாரா அவனுங்க? ஒன்னே இது கடிச்சானுங்க? ரவுடி பஸ்ஸுக்கு சாவகாசம் உனக்கு எப்படி வந்துச்சு? ஆமாம், போய் சேர்ந்தாங்க. ஒரு அம்மா உன் டைலாக் என்ன? ஐயோ கண்ணு அடிபட்டுச்சாடா, அதானே நீ சொல்லணும். யாருண்ணா அவங்களா? ஐயோ ஐயோ நீடா அடிபடமா பட்டுச்சாடா. நான் அவனுங்க நினைச்சம்மா. ரத்தம் வருதாடா? வேலையை விட்டியா? ஆமாம். ஏன்? இல்லை, நீங்கள் தானே அன்றைக்கி சொன்னீங்க வெயிட் பண்ணால் தப்பு இல்லை விட்டுருன்னு. ஆ, 10,000 ரூபா தான் கொடுத்தியா? ஓ, சாயந்தர பேப்பர் எடுத்துட்டு வா. என்ன போன்ட்டார் இருந்தாலே? நியாயமாக இப்போ ஒரு சண்டை நடந்துருக்குன்னு வைங்க, ஒன்றுமே கேட்கலையே. ஆ, சேர்த்து குடிக்கிறியா? சாரி. ஐயா சாரி சொல்லாதப்பா. நீ வேற 50,000 ரூபா சம்பாதிச்சு 40,000 ரூபாய் ஒரே நல்ல செலவு பண்ணி 10,000 ரூபாய் வீட்டில் கொடுத்துருக்க. நீ சாரி சொல்லாமா? நீயே ஒளிஞ்சு சிகரெட் பிடிக்கணும். நல்லா இழுத்து அப்பா மூஞ்சிலே விடலாமே. இப்போ பிரச்சனை நான் சிகரெட் பிடிக்கிறதா இல்லை வீட்டில் 40,000 ரூபா கொடுக்கறதா? நீ கொடுக்குற 40,000 ரூபாயில் தான் இந்த வீடு ஓடுதுன்னு நினைக்கிறியா? இல்லை, முதல்ல என் ரத்தத்தில் ஓடிச்சு, இப்போ உன் தம்பி ரத்தத்தில் ஓடுது. அவ்வளோதான். யாருக்குடா வேணும் பணம்? நீ மட்டும் அந்த பணத்தை உங்கள் அம்மா கையில் கொடுத்து அவள் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி 50,000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் வெட்டி செலவு பண்ணியிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். உன் தம்பியும் தானே இருக்கான். அவன் எம்சிஏக்கு ஃபீஸ் கட்டணும். மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். அவன் நினச்சிருந்தா எடுத்துகிட்டு போய் கட்டியிருக்கலாம். அவன் பணம். ஆனால் என்கிட்ட வந்து என் பெர்மிஷன் வாங்கி என் கையால் வாங்கிட்டு போய் கட்டுறான். அது மரியாதை. அவன் புள்ள. இப்போ எதுக்கு என்ன அவனையும் கம்பேர் பண்ணுறீங்க? அவனுக்கு பண்ண எது எனக்கு பண்ணீங்க?
அவனை மட்டும் சென்ட் ஜான்ஸில் படிக்க வச்சிங்க, என்னை ராமகிருஷ்ணா மிஷனில் படிக்க வச்சிங்க. இன்டர்வியூவில் வந்து பாருங்க 4 வார்த்தை சேர்ந்தா மாதிரி இங்கிலீஷ் பேச எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. வேலை கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்? என்னால் ஒரு ப்ரெசன்டேஷன் கூட ஒழுங்காக பண்ண முடியல. அப்போ என்கிட்ட அவ்வளோதான்ப்பா வசதி இருந்துச்சு. அதுக்கப்புறம் துறையை இங்கிலீஷில் மாற்றினீங்கல்ல, என்னையும் மாற்றிருக்கலாம்ல, ஏன் மாற்றலை? எதுக்கு எடுத்தாலும் பார்ஷியாலிட்டி கம்பேர் பண்ணி பேசி எதுக்கு கம்பேர் பண்ணுறீங்க? பேரில் கூட அவருக்கு மட்டும் ஹீரோ பேர் கார்த்திக், எனக்கு மட்டும் வில்லன் பேர் ரகுவரன். அப்படி அவர் தான் சூப்பர் ஸ்பெஷல்னா நேராக அவரே பெற்றுக்க வேண்டியதானே, என்ன ஏன் பெற்றீங்க? என்னப்பா பண்ணுறது, முதல்ல நீ தான் பிறந்த, அதுக்கப்புறம் தான் அவன் பிறந்தான். சூப்பர், வெரி குட், அட்லீஸ்ட் ஒத்துக்கிட்டீங்களே இப்படி தான் அப்படின்னு. அப்புறம் என்ன, நான் புறக்காட்டி கூட பரவாயில்ல, அதானே அதுக்கு அர்த்தம். என் உடம்பு, என் உயிர், நான் சிகரெட் பிடிக்கிறேன், ஏதோ பண்ணுறேன், உங்களுக்கு என்ன கவலை? ஏய் பார்த்து பேசு, வேற மாதிரி ஆயிடும். வேற மாதிரி ஆயிடும்னா என்ன ஆகிடும்? என்னை வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்ல டேய், நீ சிகரெட் புடி, தண்ணி அடி, வேலைக்கு போகாத, ஏதாவது பண்ணு. ஆனா அவர்கிட்ட குரலை ஒஸ்தி பேசுறது, கையை நீட்டி பேசுறது வச்சுக்கிட்ட கொன்றுவேன் நாயே. போட. என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி குடிக்கிற? மை லைஃப் ஃபுல் டேமேஜ், ரகுவரன் ஃபெயிலியர். என்னாச்சு? எங்கள் அம்மா விட்டாங்க ஒரு அரை பொல்லுன்னு. என் மேலே தப்பே இல்லை. அப்பா, அம்மா, தம்பி 3 பேர் என்னை ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஏன் இப்படிலாம் பேசுற? அம்மா அடிச்சிட்டாங்க, அவ்வளோதானே? அம்மா இல்லாதவங்களை போய் கேளு, அம்மா அடிக்கிறதுல எவ்வளோ சந்தோஷம்னு அவங்க சொல்லுவாங்க. வாவ், வாட் அ டயலாக், என்ன வசனம். எங்கள் வீட்டில் நீ இருந்தீன்னா தெரியும், எதுக்கு எடுத்தாலும் கம்பேரிசன். அவன் வேலைக்கு போகிறான், நீ வேலைக்கு போகல. அவன் சம்பாதிக்கிறான், நீ சம்பாதிக்கலை. அவன் கார் வாங்கிட்டான், நீ ஒரு மோர் கூட வாங்கலை. நான் 10th படிக்கும்போது அவன் என்னோட உயரமாக வளர்ந்துட்டான். அதுக்கு எங்கள் அப்பா என்னை பார்த்து கேட்குறாரு, அவன் எவ்வளோ ஒழுங்காக சாப்பிட்டு உயரமாக வளர்ந்துருக்கான், நீயும் இருக்கியடான்னு. அந்த மூதே வளர்ந்துக்கிட்டே போனால் அதுக்கு நானா பொறுப்பு? உன் மேலே இருக்கிற அக்கறையில் தானே அப்படி சொல்கிறாங்க. ஐயோ, பொல்லாத அக்கறை. உனக்கு என்னம்மா, நீ உங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, நான் அப்படியா? எங்கள் வீட்டில் பேரில் கூட ஓர வஞ்சனை தெரியுமா? அவனுக்கு மட்டும் ஹீரோ பேர் கார்த்திக், எனக்கு வில்லன் பேர் ரகுவரன். எனக்கு கார்த்திகை விட ரகுவரன் தான் பிடிக்கும். அப்படின்னா அப்படிதான். குட் மார்னிங் சார். ஸ்லம் கிளியரன்ஸ் ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேனே. காலையிலேயே உங்கள் டேபிளில் வச்சிட்டேன் சார். 10 வருஷமாக இந்த ஆஃபீஸில் உழைச்சதுக்கு ஃபைனலாக எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு. மிஸ்டர் ரகுவரன் வர சொல்லுங்கள். அவனை எதுக்கு கூப்பிட்றாரு? ஓ, எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேணும் இல்லையா? 1 செகண்ட் சார். தங்க புஷ்பம், ஈவினிங் பாயாசம் பண்ணி வைமா. மாமா ஒரு ஹாப்பி நியூஸோட வரேன். குட் மார்னிங். சேர்மன் கூப்பிட்றாரு, வாங்க. சார், என்ன விஷயம் சார்? ஏதோ புது ப்ராஜெக்டா, பல கோடி ரூபாய் ஸ்லம் கிளியரன்ஸு. யாருக்கு போகுதுன்னு தெரியல, அது விஷயமா தான் இருக்கும். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னா கண்டிப்பாக ஆஃபீஸ்லேயே சீனியர் தான் கொடுப்பாங்க. ஆஃபீஸ்லேயே சீனியர் நீங்கள் தான் சார். கங்க்ராட்ஸ் சார். என்ன சார் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்னும் எதுவுமே நடக்கல, அதுக்குள்ளே என்னப்பா நீ? சார், அப்போ என்ன எதுக்கு வர சொன்னார்? புரியல சார். உங்கள் அசிஸ்டண்ட்டு ஸ்மார்ட் பாய். சார் அவர் என்ன உங்கள் அசிஸ்டன்ட்னு சொல்லும் போது நீங்கள் வேணாங்கன்னு சொல்லாதீங்க சார். டோன்ட் வரி, என்ன நடந்தாலும் சரி, நீ தான் என் அசிஸ்டன்ட். கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்லம் கிளியரன்ஸ் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 1 வீக்கில் டெண்டர் கொடுக்கணும். யார் குறைஞ்ச கோட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் டெண்டர் கிடைக்கும். நமக்கு இதில் 10 பேச வேண்டாம், ஒரு பெருமைக்காக தான் பண்ணுறோம். இந்த ஃபைல் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்த்துட்டு பட்ஜெட் கொடுங்க. சார், என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? இது உங்கள் ப்ராஜெக்ட், நீங்கள் தானே பண்ணணும். சார், நான் 6 மாதமாக தான் இங்கே வேலை செய்கிறேன். என்கிட்ட போய் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட். ஒருத்தர் 6 மாதம் பார்த்து தெரியாதா அவங்களால முடியுமா முடியாதான்னு? நான் இங்கே 10 வருஷமாக இருக்கேன், என்னை பார்த்தா உனக்கு அப்படி தெரியலையா? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில சார். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நல்லபடியாக முடிச்சு கொடுங்க, அது போதும். தேங்க்யூ சார். மிஸ் அழகுசுந்தரம், நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் ரகுவரனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருங்க. ஓகே சார். ரகுவரன், கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ சார். இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசும்போது நீங்களும் அது எனக்குன்னு தானே நினச்சிங்க?
சார் ரொம்ப சாரி சார். நான் சாரி எல்லாம் வேண்டாம், நீங்களும் அப்படி நினச்சிங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதுல தப்பு இல்லையே. இல்லை சார், எதுக்கு சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன். சைட்டை போய் பார்த்துடலாமா? ஓகே சார், பார்த்துக்கலாம் சார். ஓகே சார். ஹலோ மாமா, பாயசத்துல முந்திரி பருப்பு போடட்டுங்களா பாதாம் பருப்பு போடட்டுங்களா? ஒரு பருப்பும் வேண்டாம். மாமா, ஏனுங்க மாமா குரல் சோர்ந்து கிடக்கு? முதல்ல பாயசம். மிஸ்டர் மாணிக்கம் சார், இதை நீங்களே வச்சுக்கோங்க. என்னங்க மாமா ஆச்சு? ஏதோ வச்சுக்கிட்டுமா சார்? என்ன வச்சுக்கோன்னு வாங்கிக்கிட்டாரு? ஹாய் ரகுவரன், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. அப்பா ப்ராஜெக்ட் பற்றி சொன்னாரா? ஓ, இதை ஃபேமிலியாக சேர்ந்து தான் செய்கிறீங்களா? சொன்னார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் உங்களால் தான். நோ யூ earned it. எங்கே கிளம்பிட்டீங்க? சைட்டுக்கு பட்ஜெட் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி சைட் ஒரு வாட்டி நேரில் பார்த்துடலான்னு. சைட்கா? அப்போ நானும் வரேன். சைட்டுக்குன்னா தான் நீங்களாம் ரெடியாக இருப்பீங்களே. ஷோர். என்னங்க நீங்கள் ஆனா உடனே துப்பட்டா கீழே விட்டுறீங்க? I don't know, I keep doing it. வாங்க உட்காருங்க. இல்லை பரவாயில்ல, நான் அந்த பக்கமாக வரேன். ஏன் மடியில் ஏறி உட்காந்துக்கங்க. அந்த தம்பி இப்போ தான் வருது. தம்பி தம்பி தம்பி, ஏன்டா ஃபோன் எடுக்கல? என்னடா சொல்லுடா, ஏன்டா ஃபோன் எடுக்கல? அது நெஞ்சு வலின்னு உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கு. நாங்கள் வந்து பார்த்தப்போ தரையில் கிடந்துச்சுடா, செத்துடுச்சுடா. ஏய் ஏய், எதுக்குடா வந்த? இப்ப எதுக்கு வந்த? டேய் டேய், விடியா விடியா அவனை. உன்னை கொன்னுறேன்டா நானு, உன்னை கொன்னுறேன் நானு. உன்னை பெத்தது தவிர வேற என்னடா பாவம் பண்ணா? போச்சடா, போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பாவம் பண்ணேன்? இருக்க சொன்னேடா, வீட்டுல இருடான்னு சொன்னனே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நில்லுடா, அப்படியே நல்ல மரம் மாதிரி நில்லு. சாமி, சந்தோஷமாடா? மெட்டீரியல்ஸில் குவாலிட்டி கொஞ்சம் சரியில்லை. சரியில்லைண்ணா வேற மெட்டீரியல்ஸ் எடுத்துங்க. அதை விட்டு நேராக வெளில போய் எடுத்தா என்ன அர்த்தம்? அப்படி இல்லை சார், உங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும்னு சொன்னாங்க. அதான் அப்படி தாண்டா இருக்கும், இங்கே எல்லாம் அப்படி தான் இருக்கும். அதனால தான் எங்களுக்குள்ள டெண்ட் எடுத்து நாங்களே எல்லாம் முடிச்சுக்கிறோம். நடுவில் நீ வந்த சார் கொஞ்சம் டீசெண்டாக பேசுங்க. குவாலிட்டி இல்லாத மெட்டீரியல்ஸில் கட்டினா அப்புறம் நாளைக்கு சின்ன இடத்துக்கு வந்தால் கூட எல்லாம் இடிஞ்சு விழுந்துடும். எவ்வளோ உயிர் சார். ஓட்டம்பா. தமிழ்நாட்டில் முதல்ல 2.5 கோடி பேர் இருந்தாங்க, அப்புறம் 6.5 கோடி பேர் ஆனாங்க. இப்போ எத்தனை கோடி பேர் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. இப்படி போனால் தானே உண்டு. அப்படிலாம் என்னால் முடியாது சார். ஏய், உன்னை இங்கே குத்தி போட்டுருவேன். அறிவு கட்ட முண்டோம். போனா போட்டோன்னு பேசிட்டு இருந்தா ஒழுங்கு மாதிரி டெண்டர் என்கிட்ட கொடுத்துட்டு ஓடி போயிடு. என்ன சார், வகுடு எடுத்து வரணும் முடி புட்டி கண்ணாடிலாம் பார்த்து பழம் நினச்சிட்டிங்களா? ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பேட் பாய் சார். கொஞ்சம் கெட்ட வார்த்தைலாம் வேறு பேசுவேன். நீங்கள் வேறு ஒரு மாதிரி பேசுகிறீங்களா, அப்புறம் தப்பாயிரும். நீங்கள் மெட்டீரியல்ஸ் ஒழுங்காக அமிச்சிங்கன்னா ஓகே, இல்லைன்னா நான் வெளியே தான் எடுத்துக்கிறேன். தகுதி இல்லாத ஆள்கிட்ட தகுதிக்கு மீறின விஷயம் கிடச்சா எல்லாம் தப்பாக தான் நடக்கும். மிஸ்டர் ரகுவரன், ஃபஸ்ட்டு நீங்கள் பீச் மண்ணில் ஒரு வீடு கட்டணும். அதுக்கப்புறம் ஃபேன்சி ஸ்டோர்லேருந்து பில்டிங் பிளாக்ஸ் வாங்கி அதில் ஒரு வீடு கட்டணும். அதுக்கப்புறம் இந்த தேட்டர் டாய்லெட்டு, ஸ்கூல் டாய்லெட்டு, அப்படி சின்ன டெண்டர் எடுக்கணும். நேராக நீங்கள் 300 கோடி ப்ராஜெக்ட் எடுத்தால் நாங்கள் என்ன விரல் சூப்பிட்டு போகிறதா? இப்போ என்ன கணக்கு பண்ண போகிறேன்? மறுபடியும் எல்லாத்தையும் இடித்து, மறுபடியும் எல்லாத்தையும் நோண்டி, மறுபடியும் பேஸ்மெண்ட் போட்டு நினச்சா எனக்கே தலை சுற்றுது. டைமுக்கு முடிக்க முடியுமா? நீங்கள் வேறு ஹை குவாலிட்டி சிமெண்ட்டு, செங்கல், கம்பி தான் யூஸ் பண்ணுவீங்க சொல்லிட்டீங்களா? 30 கோடி லாஸ் ஆகிடாது ஜீவன்? ஆமாம் சார். 170 கோடியில் 30 கோடி போச்சுன்னா 140 கோடியில் ப்ராஜெக்ட் முடிச்சிடலாமா என்ன ஜீவன்? கஷ்டம்தான் சார். இந்த ப்ராஜெக்டை முடிக்க 200 கோடி பட்ஜெட் எனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் நாங்கள் 400 கோடி பட்ஜெட் கொடுக்குறோம்? வந்துட்டார் உத்தம புத்தர். பரம்பரையாக இதுக்காகவே வாழ்கிறவங்க நாங்கள். உன்ன மாதிரி பிச்சைக்கார பசங்களெல்லாம் அவ்வளோ ஈஸியாக உள்ள விட்டுடுவோமா? உங்கள் லெவலுக்கு வேலை செய்யுங்கடா. என் சக்திக்கு மீறின ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடு. நான் உனக்கு 5 இல்லைனா 10 தரேன்.
இல்லை என்னடா பண்ணுவ? ஏன்டா வெள்ளை பண்ணி எந்த வேலையும் செய்யாமல் தகுதியான படிப்பும் இல்லாமல் உங்கள் அப்பா பணக்காரங்கிற ஒரே காரணத்தினால நோகாமல் நேராக முதலாளி சீட்டில் உக்காந்த உனக்கே இவ்வளோ திமிர் இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் படித்து 10வதுல ஈஸியான குரூப்பெல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பாக எடுத்து ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், ரோடாக அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெற்றவங்கள வேறு ரோடாக அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு நைட்டெல்லாம் ஃப்ளாஸ்கில் டீ வச்சு படித்து காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சு படித்து அதில் வாங்குற மார்க்லாம் பத்தாமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வேறு தனியாக ஒரு 2 மாதம் உட்காந்து படித்து அதில் வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகையை அடமானம் வச்சு காலேஜில் சீட்டு வாங்கி ஃபஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வரைக்கும் வச்ச அரியர்லாம் 4th இயரில் மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ளே நுழைஞ்சா இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு செருப்பால் அடித்து ரோடாக வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமாக உக்காந்து அப்பா என்ன தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில் சிக்கி வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியவான் கடைசியில் ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேலை கொடுத்து அதையும் பிடிக்க நினைக்கிற உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கெல்லாம் சமாளித்து இன்னைக்கு உன் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிற வேலையில்லா பட்டதாரி எனக்கு எவ்வளோ திமிரா இருக்கும். ஏய், உன்னை இந்த பில்டிங்கை கட்ட விடாமல் செஞ்சு இருக்கிற காசெல்லாம் வேஸ்ட் பண்ண வச்சு இந்த குப்பத்த ஜனங்களை உன்னை செருப்பால் அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒப்படைக்க வைக்கல. அமுல் பேபி, ரகுவரன் இது வரைக்கும் நீ வில்லனா தானே பார்த்துருக்க, ஹீரோவை பார்த்தது இல்லையா? இனிமே பார்ப்பேன்.